This video sponsored by EduQuest. EduQuest offer skill-based courses in digital marketing. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பூமியின் சுழற்சி புதிய சாதனை படைத்துள்ளது. பூமியில் ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் என்ற அடிப்படை உண்மையுடன் நாம் வாழ்கிறோம். பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றிவர எடுத்துக்கொள்ளும் இந்த நேரம் நமக்கு பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு கால அளவீடாக இருந்து வருகிறது. ஆனால் சமீபத்திய அறிவியல் கண்டுபிடிப்பு நமது பூமி முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமாக சுழன்று மிக குறுகிய நாளை பதிவு செய்துள்ளது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். பூமி தனது அச்சில் ஒரு முறை சுழன்று வர சுமார் 24 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. இதுவே ஒரு பகல் மற்றும் இரவுக்கான அடிப்படையாகும். காலம் காலமாக இதுவே ஒரு நிலையான அளவீடாக இருந்து வந்துள்ளது. பொதுவாக சந்திரன் பூமியின் மீது செலுத்தும் ஈர்ப்பு விசை கடலில் அலைகளை உருவாக்குகிறது. இந்த அலைகளால் ஏற்படும் உராய்வு பூமியின் சுழற்சி ஆற்றலில் ஒரு சிறிய பகுதியை படிப்படியாக குறைத்து ஒவ்வொரு நூற்றாண்டிற்கும் சுமார் 2.3 மில்லி வினாடிகள் என்ற விகிதத்தில் நாளை நீளமாக்கி வருகிறது. அதாவது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் வெறும் 19 மணி நேரம் மட்டுமே இருந்திருக்கலாம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த நீண்ட கால மெதுவான போக்கிற்கு மாறாக ஒரு ஆச்சரியமான மாற்றம் நிகழ்ந்துள்ளது. பூமி திடீரென வேகமாக சுழலத் தொடங்கியுள்ளது. ஆம், இது ஒரு புதிய உலக சாதனை. 1960களில் இருந்து துல்லியமாக பதிவு செய்யப்பட்டதில் மிக குறுகிய நாள் கடந்த ஜூலை 5, 2024 அன்று பதிவானது. அன்று பூமி தனது வழக்கமான 24 மணி நேரத்தை விட 1.66 மில்லி வினாடிகள் குறைவாகவே ஒரு முழு சுழற்சியை முடித்தது. இதற்கு முன்பு ஜூன் 29, 2022 1.59 மில்லி வினாடிகள் குறைவாக ஒரு சுழற்சியை முடித்து சாதனை படைத்திருந்தது. இந்த துல்லியமான மாற்றங்களை எப்படி விஞ்ஞானிகள் கண்டறிகிறார்கள்? அணுக்கடிகாரங்கள். இவை வினாடிகளை மிக துல்லியமாக அளவிடும் சாதனங்கள். விஞ்ஞானிகள் 2025 ஆண்டிலும் ஜூலை 9, ஜூலை 22 மற்றும் ஆகஸ்ட் 5 போன்ற தேதிகளில் பூமி மீண்டும் மிக குறுகிய நாட்களை பதிவு செய்யக்கூடும் என்று கணித்துள்ளனர். பூமியின் சுழற்சி வேகத்தில் ஏற்படும் இந்த மாற்றங்களுக்கு பல சிக்கலான காரணிகள் உள்ளன. பூமியின் வெளிப்புற மையப்பகுதி உருகிய இரும்பினாலானது. இது திடமான மேலோட்டுக்கு கீழே சுழல்கிறது. ஈர்ப்பு இடைவினைகள் பூமியின் சுழற்சி வேகத்தை பாதிக்கலாம். பனிப்பாறைகள் உருகுதல். புவி வெப்பமயமாதல் காரணமாக துருவ பனிப்பாறைகள் உருகுவது பூமியின் மொத்த நிறை பரவலை மாற்றுகிறது. பூமியின் துருவங்களில் பனி உருகி அந்த எடை பூமியின் மையப்பகுதிக்கு நெருக்கமாக நகரும் போது அது சுழற்சி வேகத்தை அதிகரிக்கலாம். எல் நினோ, லானினா போன்ற நிகழ்வுகள் ஆகியவை பூமியின் சுழற்சியை பாதிக்கலாம். இந்த காரணிகள் அனைத்தும் இணைந்து பூமியின் சுழற்சியில் மில்லி வினாடி அளவில் மாறுபாடுகளை ஏற்படுத்துகின்றன. பூமியின் சுழற்சி வேகம் நிலையற்றதாக இருப்பதால் அணுக்கடிகார நேரம் மற்றும் பூமியின் சுழற்சியை அடிப்படையாக கொண்ட வானியல் நேரம் ஆகியவற்றுக்கு இடையே வேறுபாடுகள் உருவாகும். இந்த இரண்டையும் ஒத்திசைக்க 1972 முதல் லீப் வினாடிகள் சேர்க்கப்பட்டு வருகின்றன. 2016 வரை 27 லீப் வினாடிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. பூமி தன்னைத்தானே சுழலும் வேகம் ஒரு புதிய சாதனையை படைத்துள்ளது என்ற செய்தி நமது கிரகம் ஒரு நிலையான வான்பொருள் அல்ல என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கிறது. அதன் உள்ளே, அதன் மேற்பரப்பில், அதன் வளிமண்டலத்தில் ஏற்படும் சிக்கலான இடைவினைகள் அதன் சுழற்சியை ஒவ்வொரு மில்லி வினாடிக்கும் பாதிக்கின்றன. இந்த மிக நுண்ணிய மாற்றங்களை அணுக்கடிகாரங்கள் மூலம் துல்லியமாக அளவிடும் நமது விஞ்ஞானிகளின் திறன் வியக்க வைக்கிறது. இந்த மிக குறுகிய நாள் நமக்கு ஒரு புதிய பாடத்தை உணர்த்துகிறது. பிரபஞ்சம் தொடர்ந்து மாறக்கூடியது. நமது பூமி ஒருபோதும் ஓய்வெடுப்பதில்லை. அதன் ஒவ்வொரு அசைவையும் நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது அதன் அழகையும் சிக்கலான தன்மையையும் அண்டத்தின் மர்மங்களையும் நாம் மேலும் மேலும் பாராட்டுகிறோம். இந்த அறிவுடன் நமது கிரகத்தின் துல்லியமான சமநிலையை பாதுகாப்பது நமது பொறுப்பாகும்.